நாம் பார்க்கிறோம். இனி இப்போ வினா, கதியிலே காட்டுவீர்களாக. கதியாவது சிவகதி, வீடு பேரு, முத்தி எல்லாம் ஒரே சொல். ஐம்பதாவது பாடல். முத்திதனில் மூன்று முதலும் மொழியக்கள் சுத்த அனுபோகத்தை துய்த்தலானே மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள்ளப்பா. ரொம்ப அழகான பகுதி. முத்திதனில் மூன்று முதலும் மொழியக்கள் சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணே மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள்ளப்பா. ஆசிரியர் மாணவரை பார்த்து அப்பா என்று கூப்பிடுகிறார். ஆக அப்பா என்ற சொல் குருநாதர் மாணவனை பார்த்து வெளித்த சொல். அப்பா, அன்புடனே கண்டுகொள்ளப்பா. சரி. ஆக ஞானத்தை உணர்ந்த ஞான மகனே, முத்திதனில் சிவகதி நிலை வீடுபெற்ற நிலையில் மூன்று முதல் இறை உயிர் தலை இந்த மூன்று முதலும் முப்பொருளின் அழியாத நிலையை மொழிய கேள். மூணு நித்தம் நான் சொன்னேன், நீ அதை வாங்கிட்ட. அந்த மூணு பொருள் அழியாத நிற்கிற நிலை எது எது எப்படி எப்படி இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். நீ அதை கவனமாக கேட்பாயாக. கேள். சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணே. வீடு பேற்றில முத்தி நிலையில பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பது ஆன்மா, உயிராகிய நீனார். பொதுவா ஒரு பணி செய்கிற பொழுது நாம் அதுல என்னவா இருக்கிறோம்னு கேட்டா ஒரே மகிழ்ச்சியா இருக்கும். அதனால பதில் சொல்லுகிற பொழுது மனவாசம் கடந்தார். ஒண்ணு கடவுள், இன்னொன்னு கேட்கிற நீ உயிர், அறியாமை. அதுல நீ என்ன பண்ணுவ தெரியுமா? முதல்ல கேட்டவனுக்கு முகத்தை துய்த்தல் அணு. ஆமா, அனுபவம், அதாவது பேரின்பத்தை தொலைத்தல். அந்த வழியில ரெண்டு அணு வருது பாருங்க. ஒரு அணு, இன்னொரு அணு. முதல்ல வர்றது ரெண்டு சொல்லினா, மூணாவது இருப்பது மூணு சொல்லினா. அணு அணு. சுத்த அணு அப்படின்னா பேரின்பம், தூய்மையான இன்பத்தை அனுபவிப்பது. அந்த தூயமான இன்பத்தை அறிந்துத போகம். அந்த போகத்தை துய்த்தல். போகம் என்பது இன்பம், துய்த்தல் என்பது அனுபவம், அதாவது அனுபவித்தல். சுத்த தூய்மையான பேரின்பத்தை நுகர்வது ஆன்மாவாகும். சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. அப்படி அந்த உயிர் இன்பத்தை அனுபவிப்பதற்கு பேரின்பத்தை மெத்தவே கொடுத்தல். மெத்தவேன்னா மிகுதியாக கொடுத்தல். இறை, அதை கொடுத்து கொண்டிருப்பவன் இறைவன். இத்தை விளைவித்தல் மலம். இந்த இன்பம் மேலும் மேலும் உயிருக்கு கிடைக்க துணை செய்வது பலமாகும் என்று அருமையா நமக்கு சொல்லுகிறார். எனவே தந்தை
மகனை பார்த்து அப்பா என்றும் மகளை பார்த்து அம்மா என்றும் அழைப்பது மகன் மகளுடைய உயர்வு கருதி என்று உரையாசிரியர் காட்டுகிறார். இப்ப இந்த மாணவரோ நல்ல ஞானத்தை பெற்றிருக்கிறார். 58 பாடல்ல நல்ல ஞானத்தை பெற்றிருக்கிறார். அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார் என்பது எப்படி தெரிந்து கொண்டோம்? 49வது பாடல்ல ஆசிரியரிடத்துல கேட்ட பொழுது, நீக்கா பதியனை போல் பசுபாசம் நித்தவென்றாய். அப்போ ஒரு மாணவர் என்ன வாங்கியிருக்கிறார்? பதி பசு பாசம் என்றும் உள்ள பொருள். இந்த பொருளை விட்டு இறைவன் நீங்காதவன். இந்த உண்மையை பெற்றிருப்பதால ஆறாறு தத்துவம் ஆணவம் மாறாவினை பற்றி பெற்றின் வேறாக இறைவன், அதை அனுபவிக்கிற வேறாக இறைவன் உயிருக்கருள் செய்யக்கூடிய இறைவன் வினை இதெல்லாம் தெரிந்திருப்பதால நல்ல ஞானம் பெற்ற தன்மையுடையதால் அவனை அப்பா என்றார். இத்தை விளைவித்தல் மலம். இத்தை என்பது அறியாமையாகிய ஆணவ மலம். அதை காட்டுகிறார். இப்ப இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பது ஆணவ மலம். ஆனால் இந்த பாடல்ல குருநாதர் முத்தியிலே இன்பம் கிடைப்பதற்கு மலம் உதவி புரிகிறது என்று சொன்னாரே என்று ஒரு தொடர் ஆசிரியர் காட்டியிருக்கிறார். இதற்கு கோவை பகுதியில பிச்சாண்டம்பாளையம்னு ஒரு ஊர். அங்க நல்ல சைவ சித்தாந்தம் படிச்ச ஒருவர் இருந்தார். சித்தாந்த செம்மல் சிவமையான அவருக்கு பெயர். நீங்க அவருடைய பெயரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நினைவுறுகிறேன். உரையாசிரியரும் அதை காட்டியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? இந்த மலம் எப்படி துணை புரிகிறது என்பதை பற்றி கிராமத்துல ஒரு மேற்கோள். கிராமங்கள்ல மேட்டுக்காடுகள்ல சாமை, சோளம், அவரை, துவரை ஆகியவைகள் எல்லாம் பயிரிடுவார்கள். ஆகியவைகள் பயிரிட்ட பிறகு அதுக்கு எந்த விதமான இடையூறும் வராமல் ஒரு காவலாளி காத்து கொண்டிருப்பான். அந்த காவலாளிக்கு தலையாரி என்று பெயர். ஆமா. ஆனா அவன் காவல் வைத்ததுல கொஞ்சம் துருட்டுத்தனம் அவனுக்கு இருக்கிறது. அதனால் விளையக்கூடிய பொருள் இருக்குது பாருங்க, அந்த விளையக்கூடிய பொருள்ல பாதி அளவு திருடி வருவான். அப்படி அவனுக்கு அது பழக்கம். ஒரு முறை நல்ல விளைச்சல் வந்தது. அது அறுவடை காலத்துல அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவன் மருத்துவமனைக்கு போய்விட்டான். ஆமா. அப்பொழுது காட்டில் விளைந்த தானியங்களை எல்லாம் அறுவடை செய்ய போனார் அந்த காட்டினுடைய உரிமையாளர். அறுவடை செய்ய போனாரா? இப்ப தலையாரி இருந்தா 10 வள்ளம் ராய் வரும்னா அவன் ஒரு 3 வள்ளத்தை எடுத்துக்குவான். 7 வள்ளம் தான் கிடைக்கி. தலையாரி வராதனால 10 வள்ளம் கிடைச்சிருச்சு. ஒரு 100 தேங்காய் உழுகுதுன்னா 50 தேங்காயை எடுத்து 50 தான் கிடைக்கும். இப்ப 100 தேங்காயும் கிடைச்சிருச்சு. அப்ப காவல் காக்கிற தலையாளி வராதனால முழு பலன் கிடைத்தது. அது போல அறியாமையாகிய ஆணவ மலம் வலியிழந்து இருப்பதால் பேரின்பம் கிடைத்தது என்று மேற்கோள் காட்டுவதாக உரையாசிரியரை காட்டியிருக்கிறார்.
அது இன்னும் கொஞ்சம் விரிவா காட்டுகிறார். இத்தை விளைவித்தல் மலம். அந்த இடத்துல ஆசிரியர் இத்தை விளைத்தல் மலம்னா இன்பத்தை கொடுப்பது அறியாமை ஆகிய ஆணவ மலம் என்று போயிராய்விடும். ஆனா இத்தை விளைவித்தல்னார். விளைவித்தல் என்பதால் உயிர் பேரின்பத்தை நுகர்வதற்கு ஏதுவாக துணையாக இருக்கும் என்பது இதனுடைய பொருளாக அமையும் என்று உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். ரொம்ப நல்ல பகுதி. முத்திதனில் 3 முதலும் மொழியக்கள் சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் பலம் அன்புடனே கண்டுகொள் அப்பா என்று இந்த திருப்பாடல் அழகாக நிறைவு செய்யப்படுகிறது. எனவே இன்றைய நாளில் நாம் 48, 49, 50 3 பாடல் முத்தி எந்த முறையில நடைபெறுகிறது, முத்தி நிலையில முப்பொருள் எப்படி இருக்கும் என்று வினவியதாகவும், அதற்கு முத்தி நிலையில பேரின்பத்தை அனுபவிப்பது உயிர், அதை கொடுத்து கொண்டிருப்பது இறைவன், அதுக்கு துணையா தடையில்லாமல் இருப்பது மலம். முத்திதலில் 3 முதலும் மொழியக்கள் சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள்ளப்பா என்று ரொம்ப அழகாக இந்த திருப்பாடல் அமைத்திருக்கிறார் ஆசிரியர் என்று உங்களுக்கு நினைவூட்டி, இறைவனுடைய கருணையினாலே இதுபோல நூலை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் உங்களோடு சேர்ந்து எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல முறைமையை எளியனுக்கு வாய்ப்பாக கொடுத்த கவிதா அம்மா உள்ளிட்ட தொண்டர்களை திசை நோக்கி தண்டனிட்டு மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன் என்று கூறி என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்து இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.